பசங்களா ஆல்ரெடி நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் உனக்கு மார்க் வந்து வரும். நீ என்னதான் வந்து சூப்பரா வந்து படிச்சிருந்தாலும் இந்த 3 ஹவர்ஸ்ல நீ எப்படி எழுதுறியோ அதுதான் வச்சுதான் உனக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து மார்க் போட போறாங்க. ஸோ நான் நிறைய பசங்க கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க சென்ட் பண்ண ஆன்சர் ஷீட்ல இருந்து நான் ஆன்சர் ஷீட் செலக்ட் பண்ணி இந்த ஆன்சர் ஷீட் மாதிரி நீங்க எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்கு. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து என்ன பண்ணணும், என்ன பகுதி, ஓகே, என்ன பார்ட் எழுதுற அதை மென்ஷன் பண்ணிட்டு அழகா என்ன கொஸ்டின் நம்பர், ஓகே, அதுல என்ன ஆப்ஷன் அதையுமே கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. கேப் விட்டு அதுக்கான ஆப்ஷனை கிளியரா எழுதுங்க. சரியா? ஸோ எல்லாமே கரெக்டா எழுதணும். தப்பா இருந்தாலுமே நீங்க கிளியரா வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பகுதி 2, அதுலயுமே நம்ம ஆன்சர் எழுதுறப்ப பாயிண்டா வந்து எழுதுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலுமே ஒரே ஒரு அடி, அவ்வளவுதான். ஓகே, போட்டு அடிச்சு ரொம்ப கிறுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரே ஒரு அடித்தல் தான் அடிக்கணும். ஓகே, அண்ட் பசங்களா எப்பயுமே இன்னும் வந்து நீ என்ன பண்ணலாம், லாஸ்ட்ல 3 or 4 லைன்ஸ் கேப் விடலாம். இங்க ஒரு லைன் தான் விட்டுருக்காங்க. இன்னும் நிறைய கேப் விட்டனா கொஞ்சம் இன்னும் கிளீனா இருக்கும். சரியா? திஸ் இஸ் மோர் குட். ஓகே, அண்ட் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, யாரோட ஆன்சர் ஷீட்னு தெரியல, பட் வெரி 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 கிளீன். ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகா இருக்கு. ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கிளியரா எழுதுங்க. நிறைய பசங்க வந்து எல்லா லெட்டர்ஸுமே இல்ல மேம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்குன்னா அட்லீஸ்ட் கிளியரா எழுதுங்கடா பசங்களா. சரியா? ஸோ எல்லாமே லைன் எழுதுங்க. பாதி பேர் லைன்லயே எழுத மாட்டீங்க. மார்ஜினை ரொம்ப ஒட்டி எழுதாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. அப்பதான் வந்து கிளியரா இருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையுமே உனக்கு வந்து கேப் இருக்கணும். சரியா? ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையுமே உனக்கு கேப் இருக்கணும். அப்பதான் அந்த வார்த்தை கிளியரா தெரியும். சரியா? ஸோ அப்பதான் உனக்கு மார்க்கும் ஈஸியா போட முடியும். சரியா? ஸோ நிறைய கேப் விடுங்க ஒவ்வொரு ஆன்சருக்கு நடுவுலையுமே, ஒவ்வொரு பார்ட்க்கு நடுவுலையுமே. சரியா? அண்ட் இங்க பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து அழகா வந்து கிளியரா எழுதியிருக்காங்க. அண்ட் பாயிண்ட அழகா புல்லட் பாயிண்ட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ எஸ், இது நம்மளோட எஸ் பகுதி 3. ஓகே, இது பிரிவு 2. எல்லாமே கிளியரா உனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது அணி இலக்கணம். ஸோ இங்கேயுமே அழகிடுதல் வந்து பண்ணியிருக்காங்க. அழகா டேபிள் போட்டு பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுவுமே நம்ம கிளியரா வந்து பண்ணணும். ஸோ பசங்களா, ஸோ நீங்க இதுல பார்த்தே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கிளியரா எழுதுங்க. நிறைய கேப் விட்டு எழுதுங்க. வார்த்தைங்கெல்லாம் கிளியரா இருக்கட்டும். சரியா? லெட்டர்ஸ்லாம் கிளியரா இருக்கட்டும். இது கடிதம், நண்பனுக்கு கடிதம். அழகா அந்த ஃபார்மேட்டை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபார்மேட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பாருங்க, அன்புள்ள தொழில் எழுதிட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்த லைனு, அதையும் பார்க்கணும். சரியா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கடைசி அந்த ஃபார்மேட் இப்படிக்கு எங்க எழுதணும், உரைமேல் முகவரி எங்க எழுதணும், எங்க டேட், எங்க பிளேஸ் எல்லாமே கரெக்டா எழுதணும். சரியா? ஓகே, ஸோ அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. சரியா? எஸ். ஓகே, ஸோ இது ஆன்சர்ஸ்லாம் எவ்வளோ கிளியரா எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிடணும். என்னது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட கட்டுரை பார்த்தோன்னா முன்னுரை அப்புறம் சைடு ஹெட்டிங், முன்னுரைக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு அப்புறம் நீ வந்து அந்த பேராகிராஃப் எழுது. ஒரு 4 லைன் 5 லைன் தான் எழுதணும். அதுக்கு மேல முன்னுரை எழுதக்கூடாது. நிறைய கேப்லாம் நிறைய எழுதாதீங்க. ஓகே, அடுத்தடுத்தது வந்து சைட் டாபிக் சைடு ஹெட்டிங் போட்டு கிளியரா வந்து எழுதணும். என்னது, கிளியரா எழுதணும். ஓகே, அண்ட் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் அப்புறமும் நீ வந்து என்ன பண்ணணும், கேப் விடணும். சரியா? All the very best for your Tamil exam.